காங்கிரஸ் எழுச்சி பெற்று இருக்கிறது. பாஜக இந்திரா காந்திக்கும் ராகுலும் ஒண்ணா. இது குடியாட்சி, அரசியல் சட்டம் ஆளக்கூடிய ஆட்சி. ராகுல் காந்தி யாருடைய தயவுலையும் எதிர்கட்சி தலைவரா இல்ல. மோடியா இருந்தாலும் சரி, அவர் டாடியா இருந்தாலும் சரி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் 18வது பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் ஜனாதிபதி உரையின் மீது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார். இதை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவருமான இதயத்துல்லாவிடம் கேட்போம் வாருங்கள். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். 18வது பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸுக்கு கிடைச்ச வெற்றி எப்படி சார்? நிச்சயமாக எதிர்பார்த்த வெற்றியா? அதாவது 54 இடங்கள்ல இருந்து ஏறத்தாழ 2 மடங்கு இடங்களை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. 303 இடங்களிலிருந்து 240 இடங்களை பாஜக பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் எழுச்சி பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணி ஆட்சியை பெற்றாலும் வீழ்ச்சியை சந்தித்தது. சார் எப்படி சார்? 2014 என்ன 47, 2019 54, அப்புறமா இப்ப 99. இது வளர்ச்சியா? இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி இப்படி ஒரு நிலைமை சந்தித்து இது வளர்ச்சின்றீங்க. 303 இருந்து 2040 அது தேய்வுன்றீங்க. எங்க சார் இது? மக்களுக்கு புரியுற வகையில சொல்றேன். உங்களுக்கு புரியலன்னா நான் பொறுப்பு இல்லை. ஒருத்தர் 100ல இருந்து 50 வந்தா இறங்குறவர், 50ல இருந்து ஒருத்தர் 75 போனா அது ஏறு முகத்துக்கும் 6 முகத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல சார். திருப்பிய டபுள் டிஜிட்ல தான் சார் இருக்கீங்க. ட்ரிபிள் டிஜிட்டா உங்களால வர முடியுதா? நாங்க ஆட்சியில இருந்து ஆட்சியை விட்டு கீழே இறங்கணும். அதை புரிஞ்சுக்கணும். நாங்க எங்க மெஜாரிட்டி ஆட்சியில இருந்து நாங்க ஒரு கூட்டணி ஆட்சிக்கு கீழே இறங்கல. நாங்க மேலே ஏறிட்டு வர்றோம், அடுத்து ஏறுவோம். எப்படி சார் அது? அவங்க இல்ல, அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான சிங்கிள் பார்ட் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க ஜனங்க. ஆனா உங்களால 10 வருஷம் கழிச்சு கூட 100 தொட முடியலையா சார்? இது ஆளுங்க காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு இல்லையா? காங்கிரஸ் கிட்டத்தட்ட 4-5 முறை வென்ற பிறகு ஒரு முறை பின்னடைவை சந்தித்தது, பிறகு வென்றது. அது மாதிரி பல முறை வென்றது உங்களுக்கு தெரியும். ஜனதா ஆட்சி வரும்போது 2.5 வருஷம் கூட இல்லை. மீண்டும் இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு பிறகு, எமர்ஜென்சியினுடைய தவறுகளை ஒத்துக்கொண்ட பிறகு மீண்டும் பலமிக்க ஒரு பிரதமராக வந்தார். நீங்க கவனிப்ப தெரியாத அவங்களுக்கு வெற்றி இல்ல இல்ல. நான் கேக்குறேன், இந்திரா காந்திக்கும் ராகுலும் ஒண்ணா? பாராளுமன்றத்தை பத்தி பேசுனீங்க. ஆமா, அப்ப இருந்ததும் பாராளுமன்றம் தான். இப்ப இருந்தது புது பாராளுமன்றம் சார். அப்ப இருந்த பழைய பாராளுமன்றம் சார். நான் சொல்றேன், எந்த பாராளுமன்றமா இருந்தாலும் பாராளுமன்றம் தான். அவங்களுக்கு பேர் எம்பி தான், இவங்களுக்கு பேர் எம்பி தான். நான் சொல்றது மக்களுக்கு புரியும். 50 100 ஆனால் அது வளர்ச்சி, 303 வந்து 240 ஆனால் அது தளர்ச்சி. இதுக்கு போய்கிட்டு என்ன விளக்கமாக சொல்லணும்? அன்னைக்கு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. காங்கிரஸ் முன்னேறி இருக்கிறது. நாளை ஆட்சியை பிடிங்க. சரி, நீங்க என்ன சார் சொன்னீங்க? 18வது பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு முன்ன என்டிஏ, அதாவது பாஜக கூட்டணி லெட்டர் பேட கட்சின்னு நீங்க, எங்க கட்சி 28 மாநில கட்சி கூட சேர்ந்து இவ்வளவு பெரிய வெற்றி என்று சொல்றீங்க. இது ரொம்ப இது இல்லையா சார்? 34 கட்சி கூட்டணி வச்சா அதுல அது இல்ல. நீங்க லெட்டர் பேட் கட்சி தானே சொன்னீங்க. 4 கட்சி கூட்டணி வச்சு நின்றீங்க இல்லையா? ஆமா. நீங்க லெட்டர் பேர்ல நிக்கிறீங்களோ லெட்டர் இல்லாம நிக்கிறீங்களோ? நாங்க 24 நின்றோம். ஆனா வலிமை மிக்க மாநில கட்சியில் ஆளும் மாநில கட்சின்னு கூட சார் நீங்க சேர்ந்தீங்க. பிரம்மாண்டமான பெரிய. ஆமா, அந்த கட்சியை நாங்க கீழே இறக்கி இருக்கோம். அது போதும். அதுதான், அது ஒரு வெற்றின்றீங்க. அது ஒரு பெரிய வெற்றி என்று கொண்டாடுறீங்க. திரும்பவும் சொல்றேன், அது வெற்றியா இல்லையாங்கிறது மக்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வர்றேன், நாங்க முன்னேறிக்கிட்டு இருக்கோம், நீங்க வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நீங்கன்னா பிஜேபி, உங்களை சொல்ல பிஜேபி வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு. இது வெள்ளிடை மலை போல தெரியுது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுது. நீங்க அதை இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நாங்க ஆட்சியில இல்லை, இன்னைக்கு ஆட்சியில் இல்லை. அவங்க தன்னுடைய சுய ஆட்சியில இருந்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சி வந்திருக்காங்க. இதை விட என்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லணும்? சரி சார், அதே பாராளுமன்றத்தை தான் மோடி என்ன சொல்லியிருக்காரு, இனி காங்கிரஸால் மத்தியில் ஆளவே முடியாதுன்னு இப்ப சொல்லியிருக்காரு சார். இந்த மோடி தான்
நாங்க 400 இடங்கள்ல வெல்வோம், 400 இடங்கள்ல வெல்வோம்னு சொன்னாரு. இன்னைக்கு 240க்கு வந்துட்டாரு. இதுவும் அவர் மோடி தானே சொன்னது. ஆமா சார், ஆமா ஆமா. அதான் ஆனா அவங்க அவங்க அப்ப பாஜக ஆட்சியை நாங்க இன்னைக்கு என்டிஏ கூட்டணின்றாங்க சார். அவங்க கூட்டணியோட 293 வின் பண்ணியிருக்காங்க சார். ஜெயிக்கிறது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். 2 பேர் 2 பிரதமர் நாட்டில் இருக்க முடியுமா? ஒருத்தர் ஜெயிக்க முடியும், ஒருத்தர் எதிர்க்கட்சியா இருக்க முடியும். இப்ப ராகுல் காந்தி நிழல் பிரதமராக இருக்கிறார். அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பிரதமர் இருக்கார். ராகுல் காந்தி என்ன சொன்னார்? எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, மக்கள் தான் முக்கியம். அந்த மக்களுடைய துணை கொண்டு இந்த ஆட்சியை சரி செய்வோம்னு சொல்லியிருக்காரு. பழைய முகம் இல்லை. நேற்று பேசினார் சொன்னீங்க இல்லையா பிரதமர் மோடி 11 முறை தண்ணி குடிச்சாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க பார்த்தீங்களா பாராளுமன்றத்தை? நான் காமிக்கவா? தண்ணி குடிக்கிற அளவு மட்டும் இல்லை, பழைய பிரதமருடைய முகம் கிடையாது. பாவம், அவர் முகம் தொங்கி போச்சு. அவர் நான் தோத்துட்டேங்கிறாரு, நீங்க ஏன் தோக்கலைங்க சார்? அதே 18வது பாராளுமன்ற இதுல முதல் கூட்டத்தொடர் ராகுல் காந்தி ஜனாதிபதி உரையின் மீது நன்றி தெரிவிக்க எப்படி சார் பேசினாரு? ஒரு மரபு இருக்குல்ல. நீங்க 18வது பாராளுமன்ற தேர்தலில் எப்படி எலெக்ஷன் பிரச்சாரம் செய்து அப்படிதானே சார் செஞ்சாரு? பெருசா ஒண்ணு செய்யலையே. மரபை மீறினது யார்? இன்னைக்கு ஒரு துணை சபாநாயகரை கடந்த 10 ஆண்டுகளா இல்லாம ஆக்கியிருக்கீங்களா, ஒரு 5 ஆண்டுகளா இல்லாம ஆக்கியிருக்கீங்கல்ல, இதுதான் மரபை மீறினது, அரசியல் சட்டத்தை மீறினது. ஒரு சபாநாயகர் தேர்தலின் போது துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுங்கிறது சட்டம். ஆனா மரபை மீறினது யாரு? முறையை மீறினது யாரு? 8 முறை வெற்றி பெற்ற ஒருவரை, அதாவது தற்காலிக சபாநாயகரை ஆக்காம மரபை மீறினது யாரு? மோடியும் பிஜேபியும் தானே. இந்த மரபையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அழகா பேசினாரு, ஊர் உலகமே பேசுது. இன்னைக்கு ராகுல் காந்தி பேச்சு இன்னைக்கு சிக்ஸருங்குது, அதுவும் மல்டி சிக்ஸருங்குது. மக்கள் பூரா அதை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா பதில் சொல்லும் போது எந்த பதிலும் கொடுக்காம திரும்பவும் பப்பு பப்பு பப்புன்னு சொன்னது தப்புன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா? முதல் நாள் அவர் பேசும்போது, அதாவது நீங்க என்னைக்கு பச்சாண்டீங்களோ அது அச்சா இல்லை, அது சச்சா இல்லைன்னு இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை போய் நீங்க பச்சாண்டீங்க, பப்புன்னீங்க. நேத்து அதைத்தான் சொல்றாரு. அவருக்கு பேச தெரியல. திரும்ப திரும்ப மணிப்பூர் என்னன்னு கேட்டாங்க எல்லா உறுப்பினர்களும். இதுவரை மணிப்பூரை பத்தி பதில் சொல்ல தெரியல. நீட்டை பத்தி கேட்டாங்க, நீட்டை பத்தி ஒரு பதில் சொல்லலை. என்னமோ பிரதமர் பேசினாரு 1 hour 2 hour பேசி என்ன பயன்? இந்த நாட்டில் நீங்க ஒரிஜினல் ஜிடிபியை கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க எதிராக இருந்துக்கீங்க, நாட்டில் இவ்வளவு கலகங்களும் கலவரங்கள் நடக்குது, நீங்க வெறுப்பு பேச்ச பேசுறீங்கன்னு சொன்னதுக்கு எந்த பதிலும் கிடையாது. அதை விட இந்த முதல் நாள் பேசினார் பாருங்க ராகுல் காந்தி, என்ன சொன்னார்? மதங்களின் மீது வெறுப்பை நீங்க கக்குறீங்க, நீங்க இந்துன்னு சொல்லிட்டு வெறுப்பை கக்குறீங்க. சிவனை பாருங்க, வலதுபுறத்தில் வச்சுக்கிறல எதை? சூலாயுதத்தை இடதுபுறத்தில் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? யாரும் பயம் கொள்ள வேண்டாம், அவர் வயலன்ஸ் கிடையாது, நான் வயலன்ஸ் சிவன், அன்பே சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்கிறத அற்புதமா ராகுல் காந்தி சொன்னது மாத்திரமல்ல, யாரும் பயம் கொள்ள வேண்டாம்னு குரானுடைய கொட்டேஷனை சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய குருநானக்குடைய கொட்டேஷனை சொல்றாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துடைய ஜீசஸ் கிறிஸ்து எப்படி பயம் கொள்ளக்கூடாது, எந்த அளவுக்கு நான் வயலன்ஸை ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காமிக்குங்கிறத எடுத்து சொன்னாரு. அதே மாதிரி குர்ஆன் சொல்லக்கூடிய வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள், நீங்கள் நேர்மையாளர்களாக, நீங்கள் நம்பிக்கையாளர்கள், அந்த வார்த்தை எடுத்து சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு மதங்களும் அன்பை போதிக்கின்றன. இந்து மதம் அன்பை போதிக்கிறது, நீங்க ஏன் வம்ப போதிக்கிறீங்க, ஏன் வெறுப்ப போதிக்கிறீங்க? அற்புதமா கேட்டாரு. அதுக்கு ஒரு பதில் மோடியால அப்பனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சமய சொற்பொழிவு தான் ஆற்றிருக்காரு. சமயத்துக்கு தகுந்த அப்படி இல்ல, அங்க போய் சமய சொற்பொழிவு தான் ஆற்றிருக்காரு. ஒரு கையை காட்டிட்டு இப்படி எல்லாம் செய்யலாமா? அது கையை ஏன் காமிச்சார் தெரியுமா? ஆதி சிவனா இருந்தாலும் சரி, குருநானக்கா இருந்தாலும் சரி, எல்லா தெய்வங்கள்னு கருதப்படக்கூடியவர்கள் எல்லாருமே கை காமிச்சது எதுக்கு தெரிஞ்சுக்கங்க? அபயமுத்திரை, கவலைப்படாதே. அதுதான் அபயமுத்திரை தான். நீங்க இல்ல சமய சொற்பொழிவு தானே ஆற்றிருக்காரு. நான் கேட்கிறேன், ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான தகுதியோட உரையாற்றினாரா? பாராளுமன்றத்தை திறந்து வச்சாரு.
அரசியல் சட்டப்படி கூப்பிட வேண்டிய குடியரசுத் தலைவரை கூப்பிடாம எல்லா மதத்துடைய விற்பனர்களை பூரா கூட்டு போனாரு. யோசிச்சு பாருங்க, அது செய்கையில் செஞ்சாரு. இவர் அப்படி மதத்தை தவறா பயன்படுத்தாதீங்க. செங்கோல் என்பது முடியாட்சியினுடைய அந்த அந்த சின்னம், அதை செஞ்சது முகத தப்பு. இது குடியாட்சி, அரசியல் சட்டம் ஆளக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியில் இந்த மாதிரி கேவலமா எதையும் செஞ்சிடக்கூடாது. உங்க கையில் அரசியல் சட்டம் இருக்கு சொன்ன பிறகுதான் இந்த முறை மோடிக்கு போய் 10 வருஷமா புரிஞ்சு அரசியல் சட்டத்தை போய் தலையில வச்சார். தலையை கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? அரசியல் சட்ட புக்கில். ஏன் கடந்த 10 வருஷமா அவர் வைக்கல? ஏன்னா 10 வருஷமா ஆணவம், அகங்காரம் அது இப்போ குறைஞ்சதுனால என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு அரசியல் சட்டத்தை கொண்டு போய் வச்சுட்டாரு. என்ன சொன்னாங்க அவங்க கட்சிக்காரவங்க? நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம், நாங்கள் இதை கொண்டு வருவோம், மதவாத ஆட்சியை, இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வருவோம் சொன்னாங்க இல்லையா அவங்களுடைய மந்திரிகள்லாம். அதெல்லாம் இல்லைங்கிற நிலைமைக்கு இந்த மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. அந்த தோல்வியை தான் நாங்கள் சொன்னோம். சரி சார், தொடர்ந்து ராகுல் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரா? உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? கேரண்டி வாரண்டி தர முடியுமா? இப்போ நான் சொல்றேன், மோடி கேரண்டினே சொல்லுவோம். மோடி கேரண்டி எப்படி அயோத்தியிலே எடுபடலையோ, இப்போ நான் கேட்குறேன், ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இல்லைன்னு வச்சுக்குவோம். நாங்க இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவரே வேணான்னாருல, நீங்க தானே வற்புறுத்தி உட்கார வச்சிருக்கீங்க, அந்த பதவிக்கு கொடுத்துருக்கீங்க. மோடி பிரதமரா தொடர்வாரா அப்படிங்கிறது பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா நாளைக்கு நிதிஷ்குமாரோ அல்லது திரு சந்திரபாபு நாயுடோ அல்லது ஷிண்டே பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, மோடி இருப்பார். ஆனா எதிர்கட்சி தலைவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 99 இடம் இருக்கக்கூடியதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி தலைவர். ஆனால் யாருடைய தயவுலையும் ராகுல் காந்தி இல்லை. ஆனால் யாருடைய தயவுல மோடி இருக்காரு சார்? நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு சார், மெயினா இவங்க 2 பேர் தான் சார். நீங்க அவங்க கூட்டணி விட்டு ஆட்சி அமைக்க நீங்க இப்படி ஒரு இதுவே ஏதோ ஒன்று புகாரி கலப்பிட்டே இருக்கிறீங்களே. கேள்வி கேட்குறீங்க இல்லையா? நான் கேட்குறேன், ராகுல் காந்தி யாருடைய தயவுலையும் எதிர்கட்சி தலைவராக இல்லை. ஆனால் பிரதமராக இருக்கிறவர் 2-3 பேருடைய தயவுல இருக்காருங்கிற போது புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் நாளைக்கு நினைச்சா இவர் தான் பிரதமர் பதவி விட்டு போக முடியும். ஆனா ராகுல் காந்தியை பொறுத்தவரை எதிர்க்க வச்சு விட்டு கூட போக வாய்ப்பு இல்லை. அப்பனா அவர் இந்தியா கூட்டணியில இல்லைன்றீங்க. 45 இருந்தாலோ 53 இருந்தாலோ நீங்க எதிர்கட்சியா இருக்க முடியாது. 55 இருந்தாதான். இன்னைக்கு 99 இடம் காங்கிரஸ் பெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சியில் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிங்கிறது இருக்கிறது. இந்தியா கூட்டணி அத்தனை பேரும் ராகுல் காந்திக்கு வலு சேர்த்திருக்காங்க. எப்படி? ஆராசா அவர்கள் பேசும்போது திமுகவுடைய எம்பி தானே அவர், ராகுல் காந்தியை கோடிட்டு காமிச்சு, நீங்க யார், நீங்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலைக்கு, இந்துக்களுடைய பெரும்பான்மையில இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, இந்துக்கள்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கீங்க, அவங்களுடைய பதவிகளை பூரா பறிச்சு ஒரு வகுப்புக்கு கொடுக்குறீங்க என்று பேசினார் அல்லவா? அதை மட்டும் இல்ல, அற்புதமா பேசினாரு. சைமன் கமிஷன் என்ன சொல்லுச்சு? இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த தீர்மான குழுவில் ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லையே, தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லையே, ஒரு மைனாரிட்டி இல்லையே, எல்லாருமே உயர் சாதி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நேரு அதை பற்றி கவலைப்படலை, பட்டேல் கவலைப்படல. கவலைப்பட்டது யாரு? ஆர்எஸ்எஸ் உடைய தந்தை, ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய சியாமல பிரசாத் முகர்ஜி. அப்போ இந்த நாட்டில் இந்துங்கிற பேரை சொல்லி பெரும்பாலான இந்துக்களுடைய அதிகாரத்தை பிடுங்கி எடுத்திருக்கீங்கன்னு நேற்று பேசுனது மட்டுமல்ல, முகலாயர்களாவது இந்த நாட்டில் இங்கே தங்கி இங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் 200 வருஷம் நம்ம அடிமையாக இருந்த அந்த வெள்ளைக்காரர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை ஆண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன சொன்னார்? சுதந்திர தின உரையில் மோடி அவர்கள் 100 ஆண்டுகள் தான் நம்ம அடிமையாக இருந்தோம்னு சொன்னார். அப்படின்னா அந்த வரலாறு கூட அவருக்கு தெரியலேன்னு நேற்று ஆராசா எடுத்து சொன்னார். அதே மாதிரி மம்தா பானர்ஜி கட்சி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ராகுல் காந்தி பேசுனதை வச்சு தான் ஒன்னே கோட் பண்ணாங்க. நாங்க ஒன்னா இந்தியா கூட்டணி ஒன்னா இருக்கோம். எதிர்கட்சி தலைவர்னு ஒரு கட்சி தான் வர முடியும். கடந்த முறை எதிர்கட்சி 100 இடங்களுக்கு மேல இருந்தாங்க, நல்லா தெரியும். ஏன் எதிர்கட்சி தலைவர் இல்ல? ஏன்னா ஒரு கட்சி 55 இடங்களுக்கு மேல எடுத்தா தான் எதிர்கட்சி. இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன், விளங்காம பேசாதீங்க. சரி, அதே நீங்க 99 தொகுதிகளை வின் பண்ணியிருக்கீங்க, அது இண்டிவிஜுவலா உங்களால வின் பண்ண முடிஞ்சதா? இல்ல இது உங்களால் இண்டிவிஜுவலா வின் பண்ணி முடிஞ்சதா? கூட்டணி கட்சியினால் தான் வின் பண்ண முடிஞ்சது என்று சொல்றாரு மோடி, பிரதமர் மோடி. நீங்க காங்கிரஸ் ஒரு ஒட்டுணி, அதனால்தான் அப்படி. இல்லப்பனா எதிர்கட்சிகளே நீங்க
முயற்சிக்கோங்க, இல்ல போனா உங்களை காலி பண்ணிடும் சொல்லி இருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியா நிக்க கூடாது, ஆனா நாங்க நிப்போம், நாங்க பெருமைப்படுவோம். 34 கட்சியை கூட்டணியை வச்சுக்கிட்டு மோடி ஜெயிச்சிருக்காரு. அது உங்களுக்கு பெருசா தெரியல. 24 கட்சியை வச்சு ராகுல் காந்தி கூட்டணி சார், அது லெட்டர் பேட் கட்சி சார். பாஜக கூட இருந்தது வெறும் லெட்டர் பேட் கட்சி. உங்க கூட இருந்த 28 இருக்கிற கட்சி எப்படி ஒரு மாநிலத்தை ஆளும் எதிர்கட்சிகள் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லிங்க. அது 36 கட்சி லெட்டர் பேட் கட்சி. அதனால 293 இடங்களை வின் பண்ண முடிச்சு. உங்களால ஏன் முடியல? ஏன் 272 நம்பரை உங்களால ஏன் பெற முடியல? நிதிஷ்குமார் என்ன லெட்டர் பேட் கட்சியா? சந்திரபாபு லெட்டர் பேட் கட்சியா? நான் கேட்கிறேன், ஏதாவது நீங்க பேச இல்ல. பெரும்பாலும் பெரும்பாலும் நம்முடைய பாமக அது லெட்டர் பேட் கட்சியா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இதை கேட்டா பாமக ராமதாஸுக்கு கோவம் வருமா வராதா? ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள கட்சி, பாஜகவில் உள்ள கட்சி அந்தந்த ஊர்ல பலமான கட்சி, அந்த ஊர்ல. அது மாதிரி தான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த மாநிலத்தில் பலம், வேற மாநிலங்களில் கிடையாது. அது மாதிரி நீங்க பேசணும். அந்த கட்சியிலையும் கூட்டணி கட்சியில பெரிய கட்சி இருந்துச்சு, சின்ன கட்சி இருந்துச்சு. 2-3 மாநிலங்களை ஆளக்கூடிய, ஏன் நார்த் ஈஸ்ட சேர்த்தா 4 மாநிலங்களை ஆளக்கூடிய முதல்வர்கள் ஆதரவு பெற்ற கட்சி பாஜக. காங்கிரஸை பொறுத்தவரை 2 கட்சி தான் அப்படி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 2-3 கட்சிக்கு மேல காங்கிரஸுக்கு இல்லை. இந்த சிந்தனையை பார்க்கும்போது இதெல்லாம் பாஜக காரங்க தான் விளங்கல. சரி சார், இப்ப காங்கிரஸ் வலுவான கட்சின்றீங்க உங்க கட்சி. கேக்குறது இல்ல, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். உங்க கட்சி காங்கிரஸ் வலுவான கட்சின்றீங்க. காங்கிரஸ் வலுவான கட்சி மட்டுமல்ல, பலம் வாய்ந்த கட்சி. தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறலாம், ஒரு கட்சி தோற்கலாம், நாளைக்கு மீண்டும் வெற்றி பெறலாம். ஜனதான்னு ஒரு கட்சி உருவாச்சு, ஜெயிச்சிச்சு, காணா போச்சா இல்லையா? ஜனதாதளம்னு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு, காணா போச்சா இல்லையா? உங்களுக்கு ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்துச்சு, காணா போச்சா இல்லையா? இல்லையா? அது ஜனதா, பாரதிய ஜனதான்னு மாறி இருக்கு. இல்ல, மடமாற்ற கூடாது. அப்படி இல்ல, அது பாரதிய ஜனதா மாறி இருக்கு. சொல்லுங்க சார் உங்க வாயில. ஜனசங்கம்னு ஒரு கட்சி இன்னைக்கு இருக்கா? இல்ல. அப்போ பிஜேபின்னு ஒரு கட்சி வந்துருச்சு. அது அந்த ஜனசங்கமே வந்துருச்சுன்னு வச்சுங்க. பிஜேபியில் வேற பலரும் சேர்ந்தாங்க. பிஜேபின்னு வெறும் ஜனசங்கத்துக்காரங்க மட்டும் சேரலை, பல கட்சியில் உள்ளவங்க சேர்ந்தாங்க. ஜனதா தளத்திலையும் பல கட்சி கூட்டணி வந்துச்சு. புரிந்து கொள்ளுங்க, எதுவுமே நீண்ட நாள் இருக்க முடியாது. மனுஷனே நீண்ட நாள் இருக்க முடியாது. மோடியா இருந்தாலும் சரி, அவர் டாடியா இருந்தாலும் சரி, டாடி இருக்காரா, அதனால யாரா இருந்தாலும் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமோ, அது கட்சியாக இருந்தாலும் காணாமல் போயிடும். தமிழ்நாட்டிலேயே பல கட்சிகள் காணாமல் போனதை நம்ம பார்த்துருக்கோம். இந்தியாவில் பல கட்சி காணாமல் போச்சு. ஆனால் காங்கிரஸ் விடுதலைக்கு முன்னையும் சரி காங்கிரஸ், விடுதலைக்கு பின்னையும் காங்கிரஸ், ஆர்எஸ்எஸ்ஸே 24, 25 வந்துச்சு. பிஜேபி எப்போ வந்துச்சு? 80களில் வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பலமான கட்சியா பலவீனமான கட்சியான்னு தேர்தல் முடிவு சொல்லாது. தேர்தல்கள் மாறலாம், ஆனால் கட்சி இன்னைக்கு மக்கள் கட்சியாக காங்கிரஸ் இருக்கு. சார், இது வரைக்கும் 17 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 400க்கு மேல போட்டி எடுத்து, ஆனா 18வது பாராளுமன்ற தேர்தல் எவ்வளவு சார் போட்டிட்டீங்க? 330. அப்பனா உங்களுக்கே தெரியுது நம்ம பலமாக இல்லை. 543 தொகுதியில பிஜேபி நின்றுச்சா? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 543 தொகுதி மொத்த தொகுதி எப்படி எவ்வளவு நின்றுச்சு சொல்லுங்க? 440 தான். 440 தானே? ஆமா. நான் கேட்கறது ஏன் நின்றுச்சு? மீதி யாருக்கு கொடுத்துச்சு? கூட்டணி கட்சிகள் கொடுத்துச்சா இல்லையா? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு விட்டு கொடுக்குற மனசு இல்லை, வெறுப்பை விதைக்கிறீங்க. கூட்டணி கட்சி சேர்ந்த கட்சியை பூரா காலி பண்ணிட்டீங்க. காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தின்னு ஒரு அம்மா சேர்ந்தாங்க, அந்த அம்மாவை வீணாக்கிட்டீங்க. பஞ்சாபில் அகாலிதளம்னு ஒரு கட்சி உங்களோட சேர்ந்துச்சு, கூட்டு சேர்ந்து அவங்கள காலி பண்ணிட்டீங்க. காங்கிரஸை ஏமாத்திட்டு போனா கூட நம்ம காங்கிரஸோட இருக்கணும்னு சேர்ந்து வந்தவங்க பல பேர். அது சரத்பவாரா இருக்கலாம், அல்லது மம்தா பானர்ஜியா இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்தாங்க. தவறு மனிதன் தவறு புரிவது, ஆனால் தவறை திருத்தி கொள்ளணும். மோடி மாதிரி 10 வருஷம் எமர்ஜென்சி ஆட்சியை கொண்டு வந்து விட்டு, எமர்ஜென்சியை கூட மோசமான ஆட்சியை கொண்டு வந்துட்டு இந்த நிமிஷம் வரையும் மோடி மன்னிப்பு கேட்கல. இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் நடந்த நன்மையை ஒரு பக்கம் இருந்தாலும் தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுனால என்ன ஆச்சு தெரியுமா? 2 வருஷம் கழிச்சு மீண்டும் மிருக பலத்தோட ஆட்சிக்கு வந்தாங்க. இதுதான் இந்திரா காந்தி. நீங்க சொன்னீங்கல்ல பிஜேபி இவ்வளவு கரப்ஷன், நீங்க UP 2ல செஞ்ச ஊழலால 15 வருஷமா ஆட்சிக்கு வர முடியல. கேள்வி கேட்டீங்களா? பதில் சொல்லவா?
கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இந்தியாவிலே இதுக்கு முன்னே யாருமே செய்யாத அளவுக்கு உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் நீக்கினாங்க, காவல்துறை கண்காணிப்பாளர் தூக்குனாங்க, அத்தனை பேரையும் கைது செஞ்சாங்க, அதே மாதிரி நிவாரணம் கொடுத்தாங்க. இதுக்கு முன்ன உங்களுடைய ஆதரவு என்னுடைய ஆதரவு இல்லை, நம்மளுடைய 13 பேர் சாவடிச்சாங்களே, இந்த மாதிரி ஒரு ஆட்சியரை உடனே நீக்கினாங்களா, ஒரு கண்காணிப்பை நீக்கினாங்களா? அதே மாதிரி சாத்தாங்குளத்து 2 பேர் தாக்கப்பட்டாங்களே, இதை ஆக்குனாங்களா? தருமபுரியில் கிட்டத்தட்ட நான் 6 மாணவிகளை தீயரிச்சு கொண்டாங்களே பஸ்ஸோட, அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்களா? தமிழக முதல்வர் உடனுக்குடன் ஆட்சி எடுத்து நடவடிக்கை எடுத்தாரு. இதை பாராட்டுற மனசு உங்களுக்கு ஏன் இல்ல? அதே வக்காலத்து வாங்குறீங்களா கூட்டணி கட்சிக்கு? அதே முதல்வர் நீட்டில செத்து போறப்ப அனிதாக்கு ஓடி போய் பார்த்தாரு எதிர்கட்சி இருக்கிறப்ப. இப்ப அவரு தமிழகத்தின் முதல்வர் இருக்காரு, அங்க போய் பார்த்தாரா கள்ளக்குறிச்சியில? இதெல்லாம் கேட்டுட்டு தான் கடைசி அதுக்கு வருவேன். இவ்வளவுலாம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு செய்யலை, குஜராத்துக்கு செய்கிறாரு, இந்தியா முழுக்க எதிர்கட்சியாக ஆளுற மாநிலங்களுக்கு செய்யலை, எதிர்கட்சி மாநிலங்களில் வெள்ளம் வந்தாலோ எதுவும் செய்யலை. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணார்? உடனடியாக அமைச்சர்கள் அனுப்பிச்சார், உடனடியாக தன் மகன் உள்பட எல்லாரும் அனுப்பிச்சார். பார்த்தா கொஞ்சம் நினைங்க சார், இவ்வளவு செஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே போய் என்ன செய்யணுமோ அதை விட இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அந்த நடவடிக்கை எடுத்தார். இந்தியாவில் யாராவது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இந்த முதல்வர் மாதிரி எடுத்தது உண்டா? தென் மாவட்டங்களை தூத்துக்குடி திருநெல்வேலியில அப்படி வரலாத காணாத மழை பெய்யறப்ப அவர் பெங்களூர்ல நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனார் சார். அங்க போல சார், அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? ஒவ்வொரு புயலும் ஒவ்வொரு வெள்ளத்திலையும் கதை கட்டி, அதாவது தன்னுடைய வேட்டையை கட்டிட்டு போனவர் ஸ்டாலின்னு மக்களுக்கு தெரியும். நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இல்லை முடியாது. நீங்கள் கள்ளக்குறிச்சி போகலன்னு சொன்னீங்க, நியாயம், அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் போய் செஞ்ச நடவடிக்கை விட போகாமல் நடவடிக்கை எடுத்துருக்காரு. ஆனால் பிரதமர் போகவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை, அதுக்காண்டி எந்த முயற்சி எடுக்க முடியல. இதுவரையும் குஜராத்தில் நடந்த எந்த அநியாயமாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேச நடந்த அநியாயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாவட்ட தலைவர்களா நீக்கினதோ காவல் கண்காணிப்பாளரை தூக்குனதோ அவர் செய்யல. சார், இப்படி காங்கிரசுக்கு அவங்க ஏதோ 2-3 தொகுதிக்கு கிள்ளி போறதுக்கு இப்படியா சார் வக்காலத்து வாங்குவீங்க? மோடிக்கு முதுகு தண்டு இல்லைன்ட்டு இப்ப தமிழக காங்கிரஸுக்கு முதுகு தண்டு இல்லை, மத்தியில் இருக்க காங்கிரஸுக்கும் முதுகு தண்டு இல்லை சார். முதுகு நானற்றவையா இருக்கிறீங்க சார். 10 வருஷமா ஆட்சியில் இருக்கும்போது 2019 எலெக்ஷன் இல்லையா, யாரோட கூட்டணி வச்சுங்க, சீட் எவ்வளோ வாங்கினீங்க? 5 சீட்டை வாங்கிட்டு பாஜக ஆளுங்கட்சி என்னாச்சு? 0க்கு போச்சு. அதே மாதிரி 2021 இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? அவங்க கொடுத்த சீட்டை வாங்கிட்டு வாயை பொத்தி நின்றீங்க. அது மட்டும் இல்லை, தோத்தீங்க. காங்கிரஸ் ஆவது 25 இடம் பெற்று 18 இடங்களில் ஜெயிச்சிச்சு. அன்னைக்கு 10 இடத்த வாங்கிட்டு 9 இடத்துல ஜெயிச்சு. நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஆட்சியில் இல்லாத நாங்க சாதிச்சோம். நீங்க இங்க இருக்கக்கூடிய இதே இல்ல இருங்க இதே சொல்லுங்க பதிலே சொல்லுங்க. நீங்க இவ்வளவு தூரம் பாஜக பேசும்போது நான் அதை பதில் சொல்றேன். ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய இது அடிமை மாதிரி இன்னைக்கு அதிமுகவோட இருந்துச்சு. இப்போ தான் அவங்க வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்து நாங்கள் ஜெயிச்ச அளவுக்கு பாஜகவில் ஜெயிக்க முடிஞ்சா? அப்போ நீங்கள் ஆளுகிற ஒரு பிஜேபி இங்கே 5 சீட்டுக்கு நின்றுக்கும் போது நாங்கள் 10 சீட்டு வாங்கினோமே, ஆளாத ஒரு கட்சி. எது நல்ல கட்சி, எது மாறாத? இருங்க 2006 எப்படி சட்டமன்ற தேர்தலில் எப்படி வாங்கினீங்க? சீட்டு எவ்வளவு வாங்கினீங்க? கீழே கூட்டணிக்கான தொகுதி பங்கடிக்கான பேச்சு, மேலே என்ன நடந்தது அண்ணா அறிவாலயத்தில்? இப்போதானே சொன்னீங்க 25 தொகுதி கொடுத்தாங்க, 18 கட்டெரும்பு தேஞ்சு கழுதை கட்டெரும்பு தேஞ்சு மாதிரி ஆயிப்போச்சு தமிழக காங்கிரஸ். நாங்கள் இழந்தோம். ஆனால் ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னால் விட்டு கொடுக்கணும். புது கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு குறைஞ்சிச்சு. அவங்களும் எதில் நின்றாங்க? 200 இடத்துல இந்த திமுக நின்றது 150 கீழே தான் நின்றாங்க. அவங்க தங்களுக்கு குறைச்சிக்கிட்டாங்க, மற்ற கட்சி குறைச்சிட்டு கூடுதல் கட்சிக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்போ ஜெயிச்சது யாரு? திமுக 2021 ஜெயிச்சிச்சா இல்லையா? இல்லை, இங்கே தான் திமுகவுடைய சாணக்கியத்தனம். ஏன்னா கூட்டணி கட்சி இல்லாம திமுக ஜெயிக்கவே முடியாதுன்னு நல்லா தெரியும் ஸ்டாலினுக்கு. அப்படி சொன்னதுனால தானே
இன்னைக்கு மோடி 303லேருந்து 240க்கு வந்தார். அயோத்தியில் தோத்தாரா இல்லையா? ராமர் பேரை சொல்லி ஜெயிச்சிடலாம், ஏமாத்தலாம் நினச்சாரு. அயோத்தி மட்டும் இல்லை, அதை சுற்றி உள்ள 5 தொகுதி பார்லிமெண்ட் தொகுதி இன்னைக்கு மோடி தோத்துருக்காருன்னா என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. யூபி மட்டும் இல்லை, அவர் ராஜஸ்தானில் ஏன் தோத்தாரு, அதே மாதிரி வந்து ஹரியானாவில் ஏன் தோத்தாரு, பஞ்சாப்ல ஏன் சுத்தமாக 1-2 இடம் வாங்க கூட வராமல் போனான். எதுக்கு கேட்குறேன்னு சொன்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அதாவது ராமர் கோயில் சொல்லி ராமர் ஏமாத்துறாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, 10 முறை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றதுக்கு பதிலாக ஜெய் ஜெகநாத்னாரு. ராமரே தூக்கி போட்டாரு. பாஜக எத்தனை மாநிலம் இல்லாமல் போனாங்க, தமிழ்நாடு உள்பட. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆளுகிற கட்சி, நாங்கள் ஆளாத கட்சி. அப்போ ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய காஷ்மீரில் ஒரு சீட்டு வந்தாங்களா? நான் கேட்கிற கேள்வி அங்க நிக்கவே இல்லையே. ஏன் நிக்கவே இல்லையே? நீங்க அப்படி இல்ல, நிக்காத இடத்துல நாங்க தோத்து பற்றி சொன்னா எப்படி சார்? பல மாநிலங்கள்ல ஆளுங்க, மணிப்பூர் 2 இடம், 1 இடம் உங்களால வர முடிஞ்சா? அப்ப அந்த கேள்வியை காங்கிரஸை பார்த்து ஒரு விரல்ல கேட்கும் போது 3 விரல் உங்க பக்கத்துல இருக்கிற முடிச்சுக்குங்க. எங்க இல்ல இதே இமாச்சல பிரதேஷ் நீங்க தானே ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி, அங்க 4 இடம் ஜெயிச்சிங்களா? நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே விளக்க சொல்லிட்டேன். அதிக இடங்களை பெற்ற கட்சி குறைஞ்ச இடங்களை பெற்றதும், ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சி இல்லாமல் போனதும், இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயம்னு சொல்ல பிறகு கூட ஏன் அப்படி போச்சு, ஏன் இப்படி போச்சு? ஆமாம் சார். நாளைக்கு நான் கேட்குறேன், மோடி நிரந்தரமா இந்த 5 வருஷம் ஒரு பிரதமராக இருப்பாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் அடுத்த தடவை பிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. காங்கிரஸுக்கும் அதே நிலைமை தான். எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் தீர்மானிச்சா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. இந்த தடவை கூட தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு 10% சூடு வச்சும் கூட அதை தாண்டி தானே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா அல்லது எதிர்கட்சி ஜெயிக்கணும்னா 15% வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா 10% ஏற்கனவே பிஜேபிக்கு சூடு வச்சாச்சு. ஆட்டோமீட்டர் சூடு கேள்விப்பட்டீங்களா? இந்த மாதிரி வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சு வச்சுச்சு. அதை தாண்டி தான் நாங்கள் 232 இடங்களில் வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்டணியோடு நாங்கன்னா காங்கிரஸ் இல்ல, நாங்கன்னு சொன்னால் எல்லாரும் அடக்கம். அப்படி கூட்டணியோட அப்படி சொல்லணும் சார். புரியும் சார். மோடி தான் எப்பவுமே பாக்குறவங்களுக்கு புரியும் சார். மோடி எப்பவுமே கூட்டணியை மதிக்காம நான் சொல்லக்கூடியவர். நாங்கள்னு சொல்லும் போது கூட்டணின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி நல்லா இருக்கு. உங்க கூட்டணியிலிருந்து நாளைக்கு ஷிண்டே போவாரா அஜித் பவார் போவாரான்னு தெரியல. 2 பேரும் கலகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. இலவு காத்த கிளியா காத்துட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், கிளி வந்து எப்படியாவது அப்படிதான் நீங்க ஆட்சி பிடிக்க போறீங்க. உங்களுடைய முயற்சியால எதுவும் அதுவா அப்படிதான் துறவரமா? அரசியல்னா இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு ஆட்சி. 13 நாள் ஆட்சியில் இருந்தார் வாஜ்பாய், தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். 1996 13 மாசம் ஆட்சி. 1998 தானே. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாமே மாறும். அன்னைக்கு கூட அந்த ஒரு சீட்னால அவர் இழந்தார் இல்லையா? அது மாதிரி அதனால அடுத்தடுத்து ஆட்சியை பிடிச்சார் இல்லையா? அது மாதிரி நாங்கள் 2 தடவை இழந்தாலும் 3ஆவது முறை பிடிப்போம். கவலைப்படலாம். எங்களுக்கு வளர்ச்சி, உங்களுக்கு தளர்ச்சி. உங்களுக்குன்னா பிஜேபி. சார் இறுதியா ஒரு கொஸ்டின் சார். 2019 24 5 ஆண்டுகள் அதுல பார்லிமெண்ட்டுக்கு வந்தது ராகுல் காந்தி 51 நாட்கள். இந்த இப்ப வாட்டி அவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார். கண்டினியூட்டா இருப்பாரா? இதே மாதிரி வருவார் இல்லை? அப்பனா 19 24 அந்த 51 நாளுக்கு விட கம்மியா வருவார். அப்படியே உங்களுக்கு ராகுல் காந்தி 50 முறை வந்தாரு, 11 முறையாவது பிரதமர் மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்தாரா? எழுதி பாருங்க, எடுத்து பாருங்க. வரல. ஒரு பிரதமரா இருக்கிறவரும் வரல. ஒரு எம்பி, வெறும் எம்பியா இருந்தவர் 51 முறை வந்தார். உங்க வாயிலே வந்துருச்சு. இதுல இருந்து என்ன பண்ண? மக்களுக்காக இருக்கிறவர் ராகுல் காந்தி, மக்களை ஏமாத்துறவர் மோடி. சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்பேன் சார். ஜெம் டிவிக்காக பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார்.